வெள்ளைச்சோளம் கம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி செஞ்ச கொழுக்கட்டைங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறேன். அதுவும் இந்த வெள்ளை சோளத்தை வச்சும் இந்த கம்பு வச்சு தாங்க பண்ண போகிறேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு வெள்ளைச்சோளமும் ஒரு டம்ளர் அளவு கம்பு எடுத்திருக்கேன். கரெக்டாக 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு ஊற வச்சிட்டேன். இப்போ அந்த ஃபேனுக்கு அடியிலேயே நிழல்லையே 1 மணி நேரம் நல்லா காய வச்சுக்கிறலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இருத்துக்கிறலாம். பாருங்கள், தண்ணியை வடிகட்டியாச்சு. ரெண்டுமே ஒன்றா சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த துணியில் நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சாச்சு. பாருங்கள், கரெக்டாக 1 மணி நேரம் நல்லா காயட்டும். பாருங்கள், கம்பு சோளம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் கம்பும் சோளத்தை அரைச்சிக்கிறலாம். மாவு பாருங்கள், மிக்ஸி ஜாரில் பாருங்கள் இப்படி அரைச்சாச்சு. இப்போ ஒரு ஜல்லடை வச்சு சளிச்சிக்கிறலாம் இந்த மாவை. இது மாதிரி சளிச்சிக்கிறலாம். பாருங்கள், கம்பு சோளத்தையும் பாருங்கள் இப்படி சளிச்சிக்கிறணும். இப்போ இந்த வேஸ்டானதை நம்ம கீழே போட தேவையில்லை. இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அப்போ இந்த இதை சேர்த்து நம்ம அரைச்சி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். வேஸ்ட்டு பண்ண வேணாம். பாருங்கள், எல்லா மாவுமே சளிச்சாச்சு. இப்போ ஒரு 3 பீஸ் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பெரிய கப்பில் 1 கப்பில் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் ஈரப்பதத்திலே மாவு பிசைஞ்சுக்கோங்க. சப்போஸ் பத்தலைண்டா, தண்ணி பதம் பத்தலைண்டா கொஞ்சமாக சுடு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க. இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்பில் அப்படி உருட்டிக்கோங்க. ஆல்ரெடி பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சிட்டேன். இட்லி பாத்திரத்தில் இப்போ நம்ம அவிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஏண்டா வெள்ளைச்சோளம் கம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பசங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவ் விட்டாச்சு. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொழுக்கட்டை பாருங்கள் பிடிச்சிக்கிட்டே பாருங்கள். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொழுக்கட்டை வெந்து வரட்டும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆகட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை வச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவும் ஹெல்த்தியான ஆரோக்கியமான வெள்ளைச்சோளம் கம்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்களேன், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.